ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு போன பாட்டில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க நம்ம மற்ற பாய்ஸஸ் கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ், அதாவது பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற ரெண்டு குட்டி குட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு இருக்கோட்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்தா நம்ம ஜொங்கு காலேஜுக்கு ரெடி ஆகி டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஐயோ ரொம்ப நேரமாக ஸ்லீப் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படி எழுந்து ரெஸ்ட் ரூமை பார்த்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி வெளியே வர மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, டயா எனக்கு ஒரு குட்டி ஒர்க் இருக்குது, நான் அதர் பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, நீ ஜிமினா கூட சேர்ந்து காலேஜுக்கு வந்துடுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் மாமாவுக்கு ரொம்ப தான் நேற்று நைட்டு அவன்கிட்ட கொஞ்சம் ஃபீலிங்காக ப்ளே பண்ணோன்னே மார்னிங் எழுந்துட்டோடே என்னை கலாட்டி விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே நம்மகிட்ட அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் இழுத்துட்ருப்பாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு இருந்தேன். இப்படி போன ஜொங்குக்கு நம்மகிட்டயே பேக்கப் பண்ணப்படிட்டு அவரோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு நான் கூடி சீக்கிரமே காலேஜுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து போவாரா. அந்த மாதிரி போனால் டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி நம்ம ஜொங்குக்கிட்ட இதை தான் எதிர்பார்த்துருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட், அந்த கிஸ்ஸு, மார்னிங் கிஸ் கிடச்சிச்சுல, அந்த திங்லேயே அப்படியே ரெடி ஆகிட்டு நானும் உனக்காண்டி காலேஜில் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைமே காலேஜுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சுட்ருப்பாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தான். இப்போ கீழே தான் ஃபுட்டு செம்ம வெரைட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டேக்கு பிடிச்சது மட்டும்தான். இதை நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு என்னடா டைனிங் டேபிள் முழுக்க டே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பிடிச்சிட்டு எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜேகோப் ஸ்மைல் பண்ணபடி நம்ம டேக்கு பிடிச்ச மில்க்ஷேக் கூட வர்றாரு. மில்க் ஷேக் எனக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், மில்க் ஷேக்கு உனக்கா? சே டேக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா ஜேகோப் சொல்லு ஃபிலிக்ஸ், எனக்கு நிறைய கிச்சனில் ஒர்க் இருக்குது, இன்னும் அப்போ ஒர்க்கு முடியல. டேக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் வேறு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்றைக்கி டேக்கு பிடிச்ச சாப்பாடு தான் எங்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், டைம் ஆகிட்டுருக்கு, அது பிறகு நான் எண்ணெயில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன், வேஸ்ட்டாக பேரை போட்டுங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் அங்கேருந்து ஓடுறாரு. வர அந்த ஜேகோப்புக்கு நம்ம மேலே பயம் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸு டேக்கி வச்சுருப்பார்ல மில்க் ஷேக்கு, அதை எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. என்ன ஃபுட்டை சோப் பண்ண ஒருத்தருக்கு இல்லை, இந்த மாதிரி மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா மார்னிங் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாம் மில்க் ஷேக்கு குடிச்சிட்ருக்க, அதுவும் இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் நீ குடிக்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் குடிக்க மாட்டேன், ஆனால் ஜிமின் உனக்கும் அதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா எனக்கும் அதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் ரெடியாக இருக்குது. சுகா இது என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டிட்டு எனக்கு பிடிச்ச மில்க் ஷேக் கட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்றைக்கி நாங்கள் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதே நீ குடிச்சிக்கோ ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சுகா கிச்சன்லேருந்தே கட்டுறாரு. என்ன ஃபீலிங்ஸ் நடக்குது? எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அந்த ஹாப்பிக்கு காரணம் டே இல்லை, அதான் டேயை ரொம்ப ஒரு மாதிரி கவனிக்க போகிறாங்க பொழுது. ஆனால் பார்த்து டேக்கு பிடிச்சதா ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. இன்றைக்கி ஃபுட்டு எப்படி தான் வீட்டுக்குள்ளே போட்டோ தெரியலப்போ, ஆனால் எல்லாம் ஸ்பைஸியாக அழகாக டன்னடா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு பிடிச்சதை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்களா? நீ சொல்லு. எனக்கு பேட் டைம் வந்துடுச்சு, நான் எத்தனை மீட்டிங்ஸில் சக்ஸஸ் ஆகிட்டு என்னைக்காவது இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்காவது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேண்ணா. பரு எத்தனை ஃபுட்டு, 20 ஃபுட்டை அப்படி பாட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் சிக்கனு எண்ணெயில் பொரியுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு என்னதுடா எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பின்னாடி அந்த பரண்டமே நான் எரியலை பொரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், டேக்கி பாட்டு எல்லோரும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ ரன் பண்ணபடி கீழே வேகமாக வருவார். ஐயோ டைனிங் ஹாலாடா இது அப்படிங்கிற மாதிரி அதை வேற அவரோட மொபைலில் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறாரு. எல்லாம் டேக்கு பிடிச்சிருக்குல்ல, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அவ்வளவும் உனக்கா அப்படிங்கிற மாதிரி சுகா, ஃபிலிக்ஸு, நம்ம
ஃபிலிக்ஸு, ஜிமினா, ஆரம்பம் 3 பேரும் ஷாக்காக்கி எல்லாம் உனக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, அம்மா அம்மா இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு. எனக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் வேறு ஃபுட்டை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேம்மா இவ்வளோத்தையும் சாப்பிட்டேன்னா உனக்கு வயிறு வலிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு வயிறு வலிக்கும், எந்திரிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜிமினா காண்டாயிட்டாரு. டேய் இது உனக்கு ஓவரா தெரியலடா 20 ஃபுட்டுக்கு மேலே நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோத்தையும் நீ தான் சாப்பிடுவேனா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி எழுதா டே 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 எதுக்குடா அவனை கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து டேவோட மவுத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணா, டேங்க ஏன் கட்டுற அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துருப்பாரு. அந்த கரண்டியோட வர்றாரு. இந்த மாதிரி சுகா வர்றதை பார்த்துட்டு ஆகா ஹேண்ட்ஸு சும்மா வரலையே திங்ஸோடலாம் வருதுங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டேயோட மவுத்துலேருந்து அப்படியே ஹேண்ட்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அது ஒன்றும் இல்லை சுகா டேக்கிங் இருக்குது எல்லாமே பிடிச்சிருக்கான். அதில் வர நீ கொஞ்சம் ஃபைஸே ரெடி பண்ணிட்டா அதான் அவன் கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பொய் 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 எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் அவ்வளோ ஃபுட்டு உனக்கு தான். அண்டு சுகர் நீயே அதே மீதி பேசாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம சுகாவையும் டேயும் நோட் பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் நான் சொன்னேன் எல்லோரும் தனித்தனியாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்கன்ட்டு. இது எனக்கு மட்டும்தான் யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையும் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு வேறு ஹேண்ட்ஸுக்குள்ளே பிடிக்கிறாரு. டே டே அங்கேண்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு நிற்கவும், ஹே ஃபிலிக்ஸ் இங்கேருந்து போகமாதில்ல இது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஃபிலிக்ஸ் வேறு மில்க் ஷேக்கை குடிச்சிருப்பார்ல அந்த கிளாஸ் இன்னும் ஹேண்ட்ஸில் இருக்குது. இதை போட்டுட்டு ஐயோ ஏன் மில்க் ஷேக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏன் ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பண்ண எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. ஃபிலிக்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் காண்டாகி நம்ம டேயோட காட்டை பிடிச்சி திருக்குறாரு. நேற்று தான் ஏதோ கோபத்தில் ஃபிலிக்ஸ் என்ன இன்னைக்கு மாட்டா உனக்கு ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டை பிடிச்சிட்டு இருக்குன்னா சுகா ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி ரூடாக நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொல்லு ஹயாங் நீ சொல்லு இந்த ஹவுஸ்லேயே சுகா ஹயாங் மாதிரி லவ் காட்ட யாரும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பியும் ஃபிலிக்ஸையும் பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபைட் பண்ணி ஒரு ஃபன்னான மூமெண்ட்டில் இருக்க இந்த மூமெண்ட்டில் நம்ம டேயோட பேரண்ட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஏன் டைமா மார்னிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நல்லா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இந்த இதையுமே நாங்கள் எடுத்துக்கக்கூடாதான் அவன் மட்டும்தான் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் டேக்கு ஃபுட்டு இன்னும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் டே எல்லாத்தையுமே சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லவும், டேய் எவ்வளோக்குள்ள சாப்பிட்றானோ அவன் சாப்பிட்டு போக மீதி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேடா ஹையாங் இந்த ஹையாங்க தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு எனக்கு அதில் இருக்க எல்லா ஃபுட்டும் எனக்கு தான் வேணும் அவங்கள தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேமா நீ ஏதோ ஐடலாக மாற போகிறேன்லாம் சொன்னேன் இவ்வளோத்தையும் சாப்பிட்டா எப்படிடா டான்ஸ் பண்ணுவேன் எப்படிடா ஆக்டிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவும், அட மறந்துட்டேனே இருந்தாலும் நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு மாமா ரூமில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற திங்ஸ் வச்சுருக்காரு அதில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க சேரில் வந்து உட்காந்தா ஃபுட்டை நம்ம ஜின் ஜேகோப்பு சுகா 3 பேருமே அப்படியே ஃபுட்டாக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீ ஆயிடுச்சுல்ல. டே தான் இப்போ எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணால் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம டே இன்னும் ஏன் எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரி கேட்டால் இல்லைடா எங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்கை நீ சொல்லி புரிய வச்சுட்ட ஆனால் பட் ஜங்குக்கு நீ ஐடலாக மாறுறது அவனுக்கு பிடிக்காது. அவன் நீ ஐடலாக ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்க டிக்கே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ண போகிற இதுக்கப்புறம் நீ பெசாட்டிக்கு ஐடல் ஆகாண்டா நீ எங்கள் கம்பெனிக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்லவும், நோ கம்பெனிக்கு வேணால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கம்பெனிக்கு வேணால் நான் வரேன் பட் ஒரு மாடலாக தான் வருவேன்
உன்னோட கம்பெனி ஆடில் ஆட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னது என்னோடய ஆடில் நீ ஆட் பண்ண வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஷாக்கானா, ஏன் உன் கம்பெனி ஆடில் நான் ஆட் ஆகக்கூடாதா, நான் அந்த இதில் ஆக்டிங் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாராம். நீ பண்ணுறதுல யாருக்குடா பிரச்சனை? ஜங்குக்கு தான் நீ இப்படிலாம் பண்ணுறது தெரிஞ்சால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்கிறது தெரியல. அண்டா உங்ககிட்ட சொன்னால் சும்மா சும்மா கோவமாக எங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் மாடலாக மாறதான் செய்வேன். ஹயான்ஸ் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதேமாரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பு ஃபீலிக்ஸு ஜிமினாவை நோட் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஹயாங் மாதிரி நாங்களும் ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் அந்த ஹயாங்க ஹெல்ப் பண்ண சொல்ல நீங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. சரி, ஆனால் ஜங்குக்கு ஒருவேளை உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், நீங்களாம் எப்படி உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்தீங்களோ அதேமாரி என்னோடய ஹஸ்பண்டையும் என் கூட ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை அக்செப்ட் பண்ணிப்பார். இது என்னடா இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, எடு நாங்கள் 2 பேரும் எங்கள் ஒய்ஃப் கூட ஃபைட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி நீங்களும் ஃபைட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிப்பீங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஆமாம், நானும் எப்படி இப்போ உங்களுக்காண்டி அவ்வளோ பேருக்காண்டி நான் பேசினேன், உங்கள் எல்லாருக்காக நான் பேசணும்ல, அப்போ எனக்காக நீங்கள் எல்லோரும் பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, இதுக்கிட்ட நீ இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு நேற்று நைட்டு முழுக்க கத்துனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், சே சே சும்மாட்டா ஹயாங் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னோம். சரி சரி விடு, ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போனால் நம்ம ஜேகப்பு, சுகா, ஜின்னு 3 பேருமே ஹவுஸ் ஒய்ஃபாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒர்க் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜிமினா தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். இப்போ காலேஜில் கரெக்டாக நம்மகிட்ட உள்ளே என்ட்ரு ஆனதோட, ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளம் நீ சொன்னியே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹவுஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, ஆனால் எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு, ஸ்மூத்தாகவே எண்ட் ஆயிடுச்சு. மற்ற ஹயாங்ஸோட ஃபீலிங்ஸை ஹயாங்ஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற குட்டி ஃபைட்டு இப்போ பிரேக் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களோட அந்த ஆம்பிஷனுக்கு இவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறத வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசினோம். ஆனால் அவங்க எல்லாரும் அக்செப்ட் ஆகிட்டாங்கட்டே. நீ இந்த மாதிரி ஒரு ஐடலாக மாறதுக்கு உன் ஹஸ்பண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அது எனக்கு தெரிலடா. கண்டிப்பாக என் மாமாவுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தால் இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் நம்ம டேக்கும் ஜிமினாவுக்கும் ஜங்குக்கும் சுகார்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் இப்போ காலேஜில் நம்ம சுகா இவங்க 2 பேருக்கும் ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம டேடம் மாமாடம் வரலையே, நீங்கள் எதுக்காக ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட கேட்கவும், மாமன் வந்துட்டுருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்படி சொல்லி முடிக்கவும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் உள்ளே என்ட்ராக்குறாரு. கூட ஒரு கேலோட என்ட்ராக்குறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே ஜங்குக்குள்ளே வந்ததை பார்த்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தவர் ஜங்குக் பின்னாடியே இன்னொரு கேர்ள் வர்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, யார் இந்த கேர்ள் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளையே நோட் பண்ணோம். சுகா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்குறாரு. ஃபோட்டோ நான் அதிகமாக தான்டா எடுத்து வந்துருக்கேன், என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இவன் என்னோடய ஃப்ரெண்டு, இவளும் என் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால அவளும் சாப்பிடல, அதுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக்கு பிளேட் வச்சுருந்துருப்பாரு. அந்த பிளேட்டில் இப்போ அந்த கேர்ள்கிட்ட கொடுக்குறாரு. ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டை அப்படியே தூக்கி அந்த கேர்ள்கிட்ட நம்ம ஜங்கு கொடுக்குற இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகுது. அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் என்ன மாதிரி ஒரு கேர்ள்க்கு தூக்கி கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பிளேட்டில் இருந்து சாப்பிட வச்சுருந்த அந்த பிளேட்லேருந்து எழுந்துட்டு, ஹயாங் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை சாப்பிடாமலே எப்படி வச்சுட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி சுகா நம்ம டே கூப்பிட்றாரு. டேங், நீ என்ன பண்ணுற, ஃபுட்டை நீ முழுக்க சாப்பிடல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பிளேட்டை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலே பிளேட்டில் 40 ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கு. இன்னும் சாப்பிடாமலே வச்சுட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு டேயோட பிளேட்லேயே ஃபுட்டை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
நான் வேணா அத வாஷ் பண்ணிட்டு வரேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வாஷ்லாம் பண்ணாண்டா அதிலேயே ஃபுட்ட வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ வச்சுட்டு போயிருப்பார்ல அந்த பிளேட்லேயே ஃபுட்ட வைக்கிறாங்க. ஃபுட்ட வச்சுட்டு ஜங்குக்கிட்ட கொண்டு வந்து குடுக்கவும், ஜங்குக் அந்த வச்சு சாப்பிட்ட பிளேட்ல இருக்க ஃபுட்ட அப்படியே எடுத்து சாப்பிடுறாரு. இந்த மொமெண்ட்ட அந்த கேர்ள் நோட் பண்ணிட்டு, ஜங்குக்கு வேணும்னா அந்த பிளேட்ட கிளீன் பண்ணிட்டு, வேற ஃபுட் எடுத்து சாப்பிடலாம்ல. எதுக்காக அந்த பர்சன் சாப்பிட்ட பிளேட்லேயே சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் கேட்பாளா? அந்த மாதிரி கேட்டா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் தேர்ட் பர்சனோட பிளேட்லாம் கிடையாது. அவன் என்னோட ஒய்ஃப் தான். அவன் சாப்பிட்டுட்டு போனதுனால இப்போ அந்த பிளேட்டில் நான் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை நம்ம ஜங்குக்கு நார்மலாக உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஜிமினா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஜிமினா நம்ம ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிளேஸை விட தியா சொன்ன பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளேஸ்லாம் தியா எனக்கு சுற்றி காமிச்சா. அந்த அந்த பிளேஸ் முழுக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. 3 டே ட்ரிப்பை அந்த பிளேஸ்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அங்கே கூட்டிகிட்டு போகலாம், ஜாலியாக என்ஜாயும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பு பிளேஸை தான் நம்ம ஜங்குக்கு பார்க்க போயிருந்திருப்பாரு. அதுக்கு தியா 2-3 பிளேஸில் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பான். இதை பார்த்துட்டு நானும் ஜிமினாவும் போன பிளேஸை விட நீ சொன்ன பிளேஸ் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அதை ஓகே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் டியா ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பிளேட்டை க்ளீன் பண்ணி சுகா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கவும், சுகா அங்கே இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, சரி ஜிமின் நான் ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனேன். இப்போ ஜிமினாவும் அவரோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனேன். ஜங்குக்கு தான் அவரோட லேப்டாப்பில் என்னெல்லாமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துட்டு, ஜங்குக் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆ ஆமாட்டியா அவன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை நோட் பண்ணவே இல்லை. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணபடி தியா சொல்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. தியா கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணால், மேரேஜ் பண்ணிட்டியா, எப்போ பண்ண, எதுக்காக என்ன நீ மேரேஜுக்கு கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ டியா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லேயே கொஞ்சம் மெம்பர்ஸை கூப்பிடல. அது ஒரு மூமெண்ட்டில் மேரேஜ் பண்ணியே தீரணுன்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா என்ன, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோர்ஸிங்கில் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கேட்கவும், சேச்சே அப்படிலாம் இல்லை, நான் ஃபுல் விருப்பத்தோட லவ்வோட தான் மேரேஜ் பண்ணேன். ஏன்னா என் டே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். டேயை மேரேஜ் பண்ணிக்கணும் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டடி முடியறதுக்கு முன்னாடி அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ தான் ஃபோர்ஸ் பண்ணியா? ஆமாம், அவனுக்கு ஏதோ ஒரு ஐடலாக மாறணுமா, அந்த மாதிரி ஐடலாக மாறுவேன்னு ட்ரெயின் பண்ணால் அது எனக்கு பிடிக்கல. அதனால என்னோடய ஒய்ஃபாக என் கூட இருன்னு சொல்லிவிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எப்போ என் கூட தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. அது டே ஜங்குக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோக்குள்ளே டேயை லவ் பண்ணுறாரு. டே சேட்லேருந்து 2 பேரும் ஒரே ஹவுஸில் தானே இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி க்யூட்டான மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு சிரிக்கிறாரு. டே சரியான நாட்டி பாய் தெரியுமாட்டியா, நல்லாவே ப்ளே பண்ணுவான். ஏன் அவன் ரூமில் ஸ்டடி பண்ணுடான்னு கொண்டு போய் விட்டா பால்கனி வழியாக அந்த பெட்ஷீட்டை கட்டி ஜம்ப் பண்ணி போயிடுவான் தெரியுமா அவனுக்கு. அந்த அளவுக்கு நாட்டியான ஒரு பர்சன். சைல்டில் இந்த மாதிரி என் பேக்கில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பின்குள்ளே போட்டுட்டு ஜிமினா தான் எடுத்தானுங்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளமே பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா அது எல்லாம் டஸ்ட்பின்குள்ளே இருந்துச்சு. எங்கள் ஹவுஸில் டேன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குள்ளே நாங்கள் கோவமாக ஃபைட் பண்ணி திட்டிக்கிட்டாலும் டே கிட்ட நாங்கள் எங்கள் கோவத்தை காட்டிக்கவே மாட்டோம். டே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க டே 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 டேங்கிற மாதிரி டேயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்மைல் பண்ணி சிரிச்சு சிரிச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, அவ்வளோ பிடிக்குமா உனக்கு டேயை அப்படிங்கிற மாதிரி டீயா கேட்குறான். ஆமாம், எனக்கு டே தான் என்னோடய வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஃபைலை சப்மிட் பண்ணுறாரு. என் பிரின்ஸிபலுக்கு அனுப்புகிறாரு. ஒரு ஃபைல் மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி பிரின்ஸிபலோட லேப்டாப்புக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் கிளாஸுக்கு போகணும், நீ இந்த பிளேஸ்லேயே வெயிட் பண்ணு, உன்னோட ஜாபுக்கான ஹோல் ஒர்க்கையுமே நான் ரெடி பண்ணி தான் அந்த பேப்பர்ஸை நான் பிரின்ஸிபல் ரூமுக்கு அனுப்பியிருக்கேன்.
ஒரு 2 செகண்ட் கழிச்சு திரும்ப நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நோட் பண்ணிவிட்டு நீ பிரின்சிபல் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி டியாவுக்கு இதே பிளேஸில் ஒர்க்குக்கு நம்ம ஜொங்குக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு எல்லாத்தையும் பேசிட்டு டேயோட கிளாஸ் தானே இப்போ, அதனால டே பார்க்குற ஹாப்பியில் புக்கெல்லாட்டையும் எடுத்துகிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே வேகமாக வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் நான் உன்னை எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பார்க்குறேன். நீ என்கிட்ட வந்து பேசின மொமெண்ட்டை பட்டுட்டு ஃபர்ஸ்ட்டில் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நீ தான் ஜங்குக்கான்ங்கிற மாதிரி. அப்புறம் உன்னை பார்த்தோன்னே எனக்குள்ளே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஆனால் நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறியே, எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்? சரி பார்த்துக்கிறேன். டே கிட்ட நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்கன்னு பார்த்துக்கிறேன். அண்ட் டே உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கானுங்கிறதையும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறா. இந்த மாதிரி எழுந்து போனோம். இப்போ நம்ம டேயோட கிளாஸ் ரூமுக்குள்ள தான் நம்ம ஜொங்குக்கு நேராக ஒரு மில்க் ஷேக் பாட்டிலோடு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா எல்லாருமே அப்படியே கிளாஸுக்குள்ள ஜொங்குக்கு வந்து இதை பார்த்துட்டு பவுட் பண்ணால் நம்ம டே மட்டும் சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஹேர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே உன் மாமே வந்துட்டான்டா எந்திடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் படா பனிஷ்மெண்ட் கொடுத்தா வேணா கிளாஸ் ரூமுக்கு வெளியே போகிறேன் சும்மா நொய்யனுங்காட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பெஞ்சில் பட்டுக்குவார். இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். டே இந்த மாதிரி எழுந்துக்கிறது மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி எல்லோரும் கீழே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கோட நேமை சொல்லி புக்கில் எத்தனாவது பேஜ் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே கரெக்டாக டே பக்கத்தில் வந்து நிற்கவும் டே அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜொங்கு கூட ஃபேஸை பார்த்துட்டு இப்போ என்ன வேணும் ப்ரொஃபஸர் உனக்கு அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த மில்க் ஷேக் பாட்டிலை டே பக்கத்தில் வச்சுட்டு நேராக திரும்பவும் நம்ம ஜொங்கு பிளாக் போர்டு கிட்ட வர்றாரு. பிளாக் போர்டு கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே அவர் ஒரு பேஜ் நம்பர் எடுக்க சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் டே தான் இந்த மில்க் ஷேக் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுட்டு மில்க் ஷேக்கையும் ஜங்குக்கையும் மில்க் ஷேக்கையும் மாற்றி மாற்றி பாட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பாட்டுட்ருக்கிறத ஹாரி நோட் பண்ணிவிட்டு வேண்டாம் நான் சொல்கிறேன் நான் குடிக்கிறேங்கிற மாதிரி டக்குன்னு பிடுங்குவாரா. டே 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 என் மாமன் எனக்காக கொண்டு வந்துடுடா, ஒழுங்கு மரியாதை தாடா, என் மாமன் கொடுத்ததுடா தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியோட ஹேண்ட்ஸ்லேருந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. முடியாதுடா, நீ வந்து சும்மா தான் பார்த்துட்ருக்க, எனக்கு தான் ரொம்ப பசிக்குது கொண்டானுங்கிற மாதிரி ஹாரி பிடுங்குவாரா. டேய் சொன்னா கேளு கடுப்பேட்ட ஹாரி அப்படிங்கிற மாதிரி டேய் காண்டானா முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண ஹாரி ட்ரை பண்ணுறத பார்த்து ஓங்கி ஒரு கிக்கு தான் கிக் பண்ண வெகிட்டுக்கு ஹாரி அப்படியே பெஞ்சிலேருந்து கீழே விழுந்தா என்ன திமிரு உனக்கு, என் மாமன் கொடுத்தேன்னு இருக்கான் மாமன் கொடுத்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஏங்கிட்ட நீ பிடுங்குறேங்கிற மாதிரி அப்படியே அந்த மில்க் ஷேக்கை ஓப்பன் பண்ண போனால் நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு டேயாங்க இது என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. ப்ரொஃபஸர் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹாரியை கிக் பண்ணி தள்ளி விட்டுருப்பாருல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் கிளாஸை போட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுக்கு தான் மில்க் ஷேக்கை கொண்டு வந்து குட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட காண்டிலே அந்த மில்க் ஷேக் பாட்டிலில் அப்படி ஜொங்கு கூட டேபிளை கிராஸ் பண்ணி போவார்ல, அப்படி கிராஸ் பண்ணி போகிற ஜொங்கு கூட டேபிளே கொண்டு அந்த மில்க் ஷேக் பாட்டிலை வேகமாக வைக்கிறாரு. வச்சுட்டு வாடா ஹாரி அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிடாரு. ஏன்டா என்ன அப்படி ஹிக் பண்ண ஹிப்பு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னால தான்டா எனக்கு கிளாஸை விட்டு வெளியே வந்துருக்கேங்கிற மாதிரி ஹாரிக்கு 2-3 அடி வர விழுது. அடிச்சுக்கிட்டே கரெக்டாக ஹாரியும் டேயும் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வெளியே போய் நின்னா மில்க் ஷேக் பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு மில்க் ஷேக் பாட்டிலே பார்த்துட்ருக்காரு. சரி நான் நோட்ஸ் எழுதி போட்டிருக்கோம்ல எல்லாத்தையும் நோட்டில் எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்க் ஷேக் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்தால் நம்ம டேடா சும்மாவே இல்லை ஹாரியை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது குட்டியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம நம்ம ஹாரியோட ஃபீட்டை மிதிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபீட்டை நம்ம வந்து ஹாரி எடுத்துக்கிறாரு. ஹாரி டேயோட ஃபீட்டை மிதிக்க வந்தால் நம்ம ஹாரியோட ஃபீட்லேயே டே மிதிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு சீட்டிங் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கூட இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்வார். அந்த மாதிரி செஞ்சால் டே யாருக்கோ பயங்கரமாக துரத்துது போலுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட மில்க் ஷேக் இருக்குல்ல வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி ஹாரி செலவும் நீ சொல்கிறது கரெக்டு தான்டா என் மாமா கிட்டடா அது இருக்குது. எஸ்கிஸ்மி சார் கவலைப்படாதீங்க உள்ள ஒரு பர்சன்ட் அதாவது கொஞ்சம் ரூடாக ரொம்ப ஒரு மாதிரி வர்றப்பா ஒரு மாட்டியாக கோல்டாக இருப்பான் அவங்ககிட்ட போய் கேளுங்க மில்க் ஷேக் இருக்கும் இந்த மாதிரி துரத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நம்ம ஜொங்குக்கு பார்க்கல
பார்க்கல. ஒருத்தரோட ஃபீட்ட யார் ஃபஸ்ட்டு மிதிப்பானுங்கிற மாரி கேம் விளாண்டுக்கிட்டு இப்படி பேசுவாங்களா? இந்த மாரி பேசுறத கேட்டு நம்ம ஜங்குக் காண்டாகி, என்ன திமிருடா 2 பேருக்கும்ங்கிற மாரி டேயோட பேக் சைடு கிட்ட கிரிப்ப பிடிச்சபடி க்ளோஸா கிஸ் பண்ற மாரி இழுக்கவும், அடி அவன்டா எப்படி பிடிச்சி இழுத்ததுங்கிற மாரி நம்ம டே காண்டாகி, ஜங்குக்கே ஸ்லாப் பண்ண ஹேண்ட்ஸ ஓங்குவாரு. ஒரு இன்ச்சுக்கு அப்படிதான் நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணதுக்கு. இந்த மாரி ஸ்லாப் பண்ண வர்றத பார்த்துட்டு, மாமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா, பேபி என்ன ஸ்லாப் பண்ண போறியா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், ச்சே ச்சே மாமன போய் யாராவது ஸ்லாப் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி சொன்னா, ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு, போச்சு போச்சு இப்போ ரொம்பலாம் நம்ம ஜங்குக்கு திட்டணும். என்ன பனிஷ்மெண்ட் குடுக்க போறான்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி ஹாரி நோட் பண்ணா, அப்புறம் தான் நம்ம டேக்கு டிங் ஆகுது. உள்ள ஒருத்தன் போல்டா இருப்பான்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அந்த மொமெண்ட்ட திங்க் பண்ணிட்டு, மாமா நீ எவ்வளோ நேரமா அங்கேயே நிற்கிற? ஆ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போல்டா, ரூடா, கோல்டா ஒருத்தன் வர்றாப்பா நிற்பான். அவன்கிட்ட போய் மில்க் ஷேக் வாங்கி குடிங்கன்னு சொன்ன பார்த்தியா? அப்போதுலேருந்து இங்கே தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு.